தீப்தி, ஒரு வழியா நம்ம த்ரோ பால்ல ஜெயிச்சிட்டோம். ஆமாடி, ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா நம்ம பரவாயில்லடி, த்ரோ பால்னா என்னன்னே தெரியாது, ஆனா ஜெயிச்சிட்டோம் பாரு. ஆமாடி, ஆனா நம்ம ஜெயிச்சது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சி அந்த டிபார்ட்மெண்ட் மூஞ்சி நம்ம முழிக்க முடியாது. இப்ப யாரு, நம்ம தான் கெத்து. எங்கடி கெத்து? உனக்கு நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியல. நீ வெளியில வந்து பாரு, எல்லாம் ஒண்ணு நினைச்சு. அப்பப்பா வேண்டாப்பா, ஆளை விட்டுருங்க. இனி அடுத்த விளையாட்டு விளையாடுறதுக்குலாம் நமக்கு தெம்பு இல்ல. என்னடி இப்படி சொல்லிட்டா? உன் கூட நானும் எல்லா போட்டியிலும் சேர்ந்து பிரைஸ் வாங்கணும்னு கனவு கண்டு வச்சிருக்கேன். அந்த கனவெல்லாம் குப்பையில போட்டு எரிச்சிரு. இனி நம்மளால எதுவும் முடியாதுப்பா. ஏடி கொக்கோ இருக்கு, எனக்கு லைட்டா கக்கா வரமா இருக்கு, கொஞ்சம் நவளு. ஏடி ஏடி எங்க போற? ஏடி நில்லடி. தீப்தி, என்ன சொல்லு? கங்க்ராச்சுலேஷன் டி, நீ ஜெயிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, என்னாலதான் ஜெயிச்சிச்சு. சூப்பர் தீப்தி, உன்னால நம்ம கிளாஸுக்கு நல்ல பேர் வந்திருக்கு. அப்படியா? ஸ்டாஃப் ரூம்ல எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? என்னன்னு? தீப்திக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சேன்னு சொன்னாங்க. அவங்க உன்னை வச்சு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்களாம். அப்படியா? அவங்க அப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெருசா பண்ணலையே. என்னடி, டீமுக்கு பாயிண்ட் எல்லாம் வாங்கி தந்திருக்கா, இது பெரிய விஷயம் தானே. அப்படியா? சரி சரி சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகே ஜெசிகா. ஏடி கேட்டியா? கிளாஸ் டாப்பரே என்ன புகழ்ந்துட்டு போறா. ஆமா, உனக்கு என்ன, ஜாலி தானே? ஆமாடி, நான் பெருசா எதுவும் பண்ண மாதிரி இல்ல, ஆனா எனக்கு பாராட்டு கிடைக்குது, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. தீப்தி, அப்போ பாரு, நீ இத மாதிரி நிறைய கேம் எல்லாம் விளையாண்டு ஜெயிச்சன் வை, உனக்கு அநேகமா நம்ம காலேஜ்ல சலையே வச்சிருவாங்க. ஆமா ஆமா, வாய்ப்பு இருக்கு. என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம். இங்க பாரு, இப்படியே என்ன உசுப்பேத்தி விட்டு எல்லாத்துலயும் என்ன கலந்துக்க வைக்கலாம் நினைக்காதே. கண்டுபிடிச்சிட்டியோ? உனக்கு வேணும்னா நீ போய் சேரு. அங்க பாரு. யாருமா நீ? அக்கா, நான் உங்களோட ஜூனியர். அப்படியா? ஆனா நான் உன்னை இந்த காலேஜ்ல பார்த்ததே இல்லையே. ஆனா நான் உங்களை அடிக்கடி பார்த்திருக்கேன்க்கா. அப்படியா? ஆமா, அடிக்கடி கிளாஸுக்கு வெளியில நிப்பீங்களா? ஆமா ஆமா ஆமா, நான் பார்த்திருக்கேன். சரி சரி, இதை நீ கூட்டிட்டு வந்த ஆளா? ஐயோ இல்லடி இல்ல, பின்ன களி ஊத்துறதுக்கு வந்திருக்க. எனக்கு எங்கடி தெரியும், ஆனா இன்னைக்கு தாக்கா உங்க திறமையை பார்த்தேன். என்னமா விளையாட்டு விளையாடுறீங்க? நீ நான் த்ரோபால் விளையாண்டத பாத்தியா? ஆமாக்கா, அத பார்த்து நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். ஐயோ, எனக்கு ஒரு ஃபேனா? எப்படிக்கா இப்படி அழகா விளையாடுறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க மொத்த டீமுக்கு கைட் பண்ணீங்களா? சான்ஸே இல்லக்கா. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் வந்து முன்னாடி நிறைய த்ரோபால் விளையாடுவேன், வாலிபால் விளையாடுவேன், ஃபுட்பால் கூட விளையாண்டுருக்கேன். இது எப்போ? தெரிஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்க, தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சேன் வை, அன்னைக்கு எக்ஸாம்ல பிட் எழுதிதான் நீ பாஸ் பண்ண அப்படிங்கறத மேம் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஐயா ஆமா ஆமாமா, ஸ்கூல்ல நல்ல த்ரோபால் விளையாடுவா, பெரிய ஸ்டேட் பிளேயர். இது வரைக்கும் 5 ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா, நிறைய கோல்டு மெடல் அது இதுன்னு எல்லாமே வாங்கியிருக்கா. அவ வீட்டுக்கு போனா ஃபுல்லா மெடலா கப்பா தான் இருக்கும். இவன் என்ன 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவ த்ரோபால் கோச்சா இருக்கா. காலேஜ் முடிஞ்சதும் அவ கோச்சிங் கிளாஸ்க்கு போய் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா. இவளை நம்பியே 50 பிள்ளைங்க கோச்சிங் கிளாஸ்க்கு வருது. போதும்டி, ரொம்ப நடிக்காத, பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். இருக்கட்டுடி, சும்மா அடிச்சு விடுவோம், அப்புறம் காலேஜ்ல உன் புகழ் ஓஹோன்னு பறக்கும். நீ கோச்சிங் கிளாஸ்னு சொல்லுவா, அவன் நான் வந்து சேர்றேன்பா, அப்புறம் நான் என்னத்தை காட்ட? எங்க வீட்டுக்கு வந்தா ஒரு மெடல் இருக்காது. ஏன்டி, ஃபுல்லா கப்பா இருக்குமா? ஆமா ஆமா, அது இருக்கு. டீ கப்பு, அதை விட பெருசு அப்படின்னா குளிக்கிற பாத்ரூம் கப் இருக்கு. அக்கா சொல்லு. எனக்கு ஒரு தம்பி இருக்கா, அவனை நான் உங்க கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்பலாமா? தம்பியா? கோச்சிங் கிளாஸுக்கு? தம்பி கோச்சிங் கிளாஸுக்கு வரேன்னு சொல்றா, என்னத்த சொல்ற? அது என்னன்னாமா, 50 பேர் மட்டும் தான் விளையாடுற மாதிரி எங்க இடம் இருக்கு. நாங்க 51 ஆளாவது நாங்க யாரும் எடுக்க மாட்டோம். வேணா யாராச்சும் ரிட்டையர்ட் ஆகி வெளியில போனாங்கன்னா உங்க தம்பி சேர்த்துக்கிறோம். ஆமா ஆமா. சரிக்கா, அப்ப இடம் கிடைச்சா சொல்லுங்க. ஓகே ஓகே. சரிக்கா, நான் வரேன். என்ன தேடி பண்ணி வச்சிருக்கா? என்ன தேடி நான் பண்ணேன்? நீ இப்ப அவகிட்ட என்னதெல்லாம் சொல்லி வச்சிருக்கா? இனி அவ இந்த காலேஜ் ஃபுல்லா சொல்லுவா. யாராச்சும் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப சொல்லு, அடுத்த கேம்ல சேருவோமா? எதுக்கு அடுத்த கேம்ல சேர்ந்து? நீ பாத்துட்டு தானே இருக்கா, இது வரைக்கும் உன்கிட்ட பேசாத ஜூனியர்லாம் வந்து பாராட்டிட்டு போறாவே. எனக்கு அப்படிப்பட்ட பாராட்டு ஒண்ணும் தேவையில்ல. நீ என்ன எதுலயும் மாட்டி விடாம இருந்தா சரிதான். எங்க 2 பேரும் என்னடி பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். தீப்தி,
நீ காலேஜுக்கே ஃபேமஸ் ஆயிட்டா. என்னடி சொல்ற? ஆமாடி, என்ன பார்க்குற எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் எல்லா ஸ்டாஃபுமே என்கிட்ட தீப்தி பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீ விளாண்டது அவங்களுக்கு பிடிச்சி போயிச்சான். காலேஜே உன்னை பற்றே பேசிட்டு இருக்கு. தீப்தி நீ நல்லா விளையாடுன. தேங்க் யூ. பாத்தியா, எதிர் டீம்ல உள்ளவங்களே உன்னை வாழ்த்திட்டு போறாங்க. ஏய் தீப்தி, நீயா? ஆமாடி. என்னடி பெரிய ஆளாயிட்ட போல. என்னலாம குதிச்சு சாடி பாலலாம் போட்டியா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாடி? ஆமா. என்னால நம்பவே முடியலடி. ஏனா நீ ஏன் கூட தான பிறந்து வளர்ந்தா. இந்த மாதிரி நீ பண்ண பார்த்தது இல்லையடி. எப்படிடி உனக்கு இந்த வெறி வந்தது? ஒருவேளை ஏமாத்தி ஜெயிச்சிட்டியா? ஹலோ, எனக்கு விளையாட தெரியும். அதான்டி நம்ப முடிய மாட்டேங்குது. நம்பலனா போ. இதுல யாரு தீப்தி? இதோ இவாதான். சூப்பர் தீப்தி, நீ நல்லா விளையாண்ட. நான் உன்னை பார்த்தேன். அப்படியே தேங்க் யூ ரொம்ப. குட். இந்த மாதிரி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா விளையாடு. ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். எடி அண்ணா போய் 2 நிமிஷம் ஆகுது. நீ அங்க யார பத்தி சிரிச்சிட்டு இருக்க? தீப்தி சீனியரே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான்டி எனக்கு புரியல. இந்த காலேஜ்ல இருக்க எல்லார் கண்ணுமே இந்த அண்ணன் மேல தான் இருக்கும். ஆனா இந்த அண்ணனோட கண்ணு என் மேல இருக்குன்னு நினைச்சமா ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. நீ உருகி பேசுனதுல தெரியுதுடி. ரொம்ப தெரிஞ்சது. ஆமா, கொஞ்சம் விட்டு வாயில இருந்து தண்ணியே வந்திருக்கும். சரி ஜானிஸ், உன்கிட்ட தானே எல்லா கேம் லிஸ்டும் இருக்குது. ஆமாடி, என்கிட்ட தான் இருக்கு. ஏன் கேக்குற? இல்ல, அத கொஞ்சம் காட்டா. என்ன கேம்லாம் இருக்குன்னு பார்த்து என் பேரை கொஞ்சம் ஆட் பண்ணா. ஓஹோ, தீப்தி அப்ப எல்லா போட்டியிலயும் சேர போறா.